ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் எதை கையில் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், எதை கையில் ஏன்டா விலைவாசி ஏறி போச்சு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஏன்டா சொத்து வரி ஏற்றிட்டேன் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஏன்டா நிலவரி ஏற்றிட்டேன் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஏன்டா குப்பைக்கு வரி போட்ட 1000 ரூபாய் கொடுத்துக்கிறேன், ஏன்டா சாலை வரி ஏற்றிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஏன்டா கரண்ட் பில் ஏற்றிட்ட 3 தடவை கரண்ட் பில் 1000 ரூபாய் கொடுத்துருக்குறேன், ஏன்டா பால் விலை ஏற்றிட்ட 1000 ரூபாய் கொடுத்துக்கிறேன், ஏன்டா பஸ் கட்டணத்தை ஏற்றிட்ட 1000 ரூபாய் கொடுத்து எதை கேளு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு மாசம் 20,000 ரூபாய் செலவு வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் அவங்க தகுதி கேட்ப, அவருடைய தகுதி கேட்ப அந்த பஸ் இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் பறிச்சிட்டான். எப்படி இப்போ 5000 ரூபாய் கொடுத்துட்டு அன்னைக்கே 1000 ரூபாய் டாஸ்மார்க்ல வந்துச்சு பாரு அவனுக்கு பறிச்சிட்டான் பாரு. எதுக்கு 5000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு? ஏமா இப்ப 5000 ரூபாய் போட்டுக்கிறாரு, எதுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா சொல்லுங்க? நீங்களே வீடு காரு பங்களா வாங்குறதுக்கா? பின்ன எது கொடுத்தாரு 5000 ரூபாய்? நீ தகுதி இல்ல, நீ இந்த நாட்டில் வாழறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர். இப்ப காட்டு தகுதி இருக்குதா இல்லையா? அடுத்த மாசம் ஓட்டு போட போவில்ல, அப்ப காட்டு. எட்டு ரெட்டையில எடுத்துட்டு இந்த ஸ்டாலினுக்கு ஒரு குத்து, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு குத்து, அவனுக்கு குத்து. அப்ப பாடுறா என் தகுதியை பாடுறான்னு சொல்லு. இது 2,34,00,000 பேர் இருக்கிறாங்க குடும்ப தலைவி தமிழ்நாட்டில். இவர் என்ன சொன்னாரு தேர்தலுக்கு முன்னாடி? நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் 1000 ரூபாய். ஆனா என்ன 28 மாசம் தரல. 28 மாசம் கொடுத்தாராமா? தரல. எடப்பாடியார் வருஷம் கேட்கிறார், கொடுக்கல. நாடாளுமன்ற தேர்தல் வருது எப்ப? 24 தேர்தல் வருதுன்றதால இப்ப எப்படி 5000 ரூபாய் கொடுத்தாரு மாதிரி அன்னைக்கு ஓட்டு போகணுன்றதுக்காக அப்ப 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்ப என்ன பண்ணிட்டாரு? தகுதி இருக்கிறவங்க தகுதி இல்லாதவங்க 1 கோடி பேர் மட்டும்தான் தகுதி உடையவங்க, மீது 1,34,00,000 பேருக்கு தகுதி இல்லைன்ட்டார். ஓட்டு இது நீ என்னைக்கு சொல்லிருக்கணும்? ஓட்டு போடும்போது சொல்லியிருந்தா நீ ஆம்பளை. அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கும் போது தகுதி உடையவர் தகுதி இல்லைன்ட்டார். இப்ப கிட்டத்தட்ட 1.25 கோடி பேருக்கு இல்ல, கொடுக்கல. ஆனா நாங்க அப்படி இல்லை, நாங்க அன்னைக்கும் சொன்னோம் இன்னைக்கும் சொல்றோம். எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு? இந்த தேர்தலில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வந்தால் நான் முதலமைச்சர் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற 2,34,00,000 குடும்ப அட்டை வைத்திருக்கிற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாசம் 2,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். சொன்னாரு பாரு 2,000 ரூபாவை. கோடைக்கால விடுமுறை, இந்த வெயில் அடிக்குது இல்ல, இந்த வெயிலாம் நீங்க கருத்து சிறுத்து போயிட்டீங்கன்னா உங்க அழகெல்லாம் போயிடுச்சு. அதனால நீங்க என்ன பண்ணணும்? இந்த 2,000 ரூபாய் எடுத்துட்டு நீ உங்க வீட்டுக்காரு, பிள்ளைங்க, மாமனாரு, மாமியாரு, செக்கால்த்தி, ஓரத்தி, அப்புறம் உங்க வீட்டுக்காருக்கு யாராவது குடும்பம் வந்தோன்னா அதையும் கூட்டுக்கிட்டு எது அதை தனியா வர சொல்லுவார். அவர் தனியாக விட்டுவாரா? அவர் தனியாக ஒரு பஸ்ல வர சொல்லுவார். எல்லாரையும் கூட்டுட்டு இந்த 2,000 ரூபாய் நீ கொடைக்கானல் ஊட்டிக்கு போய் 10 நாள் தங்கி குழு 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 குழுன்னு இருக்கணுமா? எது 2,000 ரூபாய் கோடைக்கால அப்புறம் 2,000 ரூபாய். விழுப்புரத்துக்கு போய் வர முடியும் 2,000 ரூபாய் வச்சுட்டு நீ குடும்பத்தோட? இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, மாணவர் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் காவல்துறை நடவடிக்கை இல்லை, அப்படி ஒரு துறை இருக்குதாவே தெரியல. இதான் நடக்குது. இந்த ஆட்சியை டாஸ்மாக் ஆட்சிமா, டாஸ்மாக் ஆட்சி. 5000 ரூபாய் கொடுத்தாங்களே, அந்த 5000 ரூபாய் 5000 கோடி கொடுத்தாங்கல்ல, 6000 கோடி. அன்னைக்கு ஒரு நாள் வருமானமே 1000 கோடி தாண்டிடுச்சு. கல்வி கடன், நீ உங்க மாணவர்களுக்காக கல்வி கடன் வாங்கிட்டீங்களே, அந்த கல்வி கடன் ரத்தெல்லாம் பண்ண முடியாதுமா, கட்டிதான் ஆகணும். ஏன்னா அது மத்திய அரசாங்கம், வங்கி, மாநில அரசாங்கம் தள்ளுபடி எல்லாம் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நாங்க என்ன சொல்லியிருக்கோம்? அந்த கல்வி கடனை, உங்களுடைய பிள்ளைகளுக்காக வாங்கிய கல்வி கடனை நான் முதலமைச்சரானால் தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு அந்த கடனை அடைக்கும் சொல்லியிருக்காரு, மத்திய வங்கியோடு சேர்ந்து. மத்திய வங்கி யாரு? இன்னைக்கு மத்திய அரசாங்கம் யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி. மோடிஜி எங்க இருக்காரு? ஜி எங்க கூட இருக்காரு. நாங்க சொன்னா செய்வோம். எப்படி செய்வோம்? பணம் கட்டுவோம், பணம் கட்டி தான் ஆகணும். ஆனா அனைத்து வங்கிகளும் அழைத்து பேசி எவ்வளவு கடன் இருக்குது,
எவ்வளவு வட்டி, எவ்வளவு அபராத வட்டி, அபராத வட்டியில தள்ளுபடி பண்ண சொல்லுவோம். ஏன்னா எங்ககிட்ட மோடி இருக்கிறார். சொன்னா வட்டியும் அபராதத்தையும் தள்ளுபடி பண்ணுவாங்க, அசல்லே கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுவாங்க. 5 ஆண்டு காலத்துக்கு நாங்கள் அதை பிரிச்சு கட்டுவோம். உண்மையை சொல்றோம், இப்படிதான் கட்ட முடியும், ரத்துலாம் பண்ண முடியாது. கட்டணும்னு சொல்லியிருக்கிறார்.